பெரிய காடு. அந்த காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் நரி ஒன்று வேகமாக ஓடி வந்தது. இதை குளவி ஒன்று கண்டது. ஏன் ஓடி வருகிறாய் என்று குளவி கேட்டது. அதற்கு நரி, சத்தம் போடாதே, ராஜா வருகிறார், எங்களை கண்டால் கொன்று விடுவார் என்றது. காட்டு ராஜாவா? யார் அவரை ராஜாவாக்கியது என்று குளவி கேட்டது. நரி பயந்து நடுங்கியது. அப்போது மிருகங்கள் ஒன்று கூடின. அங்கு வந்த சிங்கம், இங்கே என்ன சத்தம் என கேட்டது. அதற்கு நரி தந்திரமாக பதிலளித்தது. இந்த குளவி சிங்கத்தை காட்டு ராஜாவாக ஏற்க முடியாது என்று கூறுகிறது என்றது. நரியாரே, அப்படியா குளவி கூறியது என சிங்கம் கேட்க, அதற்கு நரி ஆமரசே என பதிலளித்தது. சிங்கம் கர்ச்சித்தது. உடனே குளவி, நீங்கள் என்னுடன் சண்டையிட்டு வெல்லுங்கள் பார்ப்போம், வென்றால் நீங்கள் தான் ராஜா என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்று சவால் விட்டது. வேறு வழியின்றி சிங்கமும் சம்மதித்தது. குகைக்கு வெளியே சண்டை ஆரம்பமானது. சற்றும் எதிர்பாராத சமயத்தில் சிங்கத்தின் மூக்கில் குளவி டொக் என்று கொட்டியது. சிங்கத்தால் வலி தாங்க முடியவில்லை. தோற்று அவ்விடத்தை விட்டு ஓடியது. மற்ற மிருகங்கள் துள்ளி குதித்தன, குளவியை பாராட்டின. குளவியும் பறந்து சென்றது.